என்னையா மும்மொழி கொள்கை? அறிவு கட்டத்தனமா இல்லை? இதை படிக்கலன்னா எனக்கு காசு கொடுக்க மாட்டானா? யாரையா நீ சொல்றதுக்கு? ஏன் காசை எடுத்துக்கிட்டு நீ கொடுக்க மாட்டியா? யார் அப்பா வீட்டு காசு? அந்த 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 அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தூங்கி கிடந்த தமிழினத்தை தட்டி எழுப்பி விட்டாய். நீ நன்றி, தேங்க்யூ. பேசு. நீ பேசலாம் நான் வருவேன். நீ பேசத்தான் நான் எதிர்வேன், குதிப்பேன், பாய்வேன். அதுக்கு மேல நம்ம ஊர்ல ஒரு காமெடி பேச்சு இருக்குது. பெட்ரோல் வெடி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு, சரியா போகல. அப்புறம் முழங்கால் தண்ணியில வந்து ஒரு போட்டு ஒன்று ஓட்டு, இதை பாருங்களா அப்படின்னுச்சு, அதுவும் ஓடல. அப்புறம் வந்து பஞ்சால செஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிச்சு, அதுவும் ஓடல. அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லிச்சு, அறிவாலயத்தில் இருக்கு செங்கல் எல்லாம் எடுத்து நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு செங்கல் வியாபாரத்துக்கு வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு, கண்ணு கட்டினவரும் எதிர்கட்சியே காணான்னுச்சு. இன்னைக்கு நடக்குதுயா. பேச வர்ற ஐயா, உன் பேச்ச கட்டில சிரிப்பு வருது. பள்ளிக்கூடத்து பையன் சிரிக்கிறான், பிஸ்கட் கொடுக்குற, தேவையா உனக்கு? உள்ள பிடிக்கிறவனாட்டம். புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் உள்ளே வரல, ப்ரீ கேஜியில் இருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பாவி, ட்ரெயின்ல யாரையோ கூட்டிகிட்டு போன நீ எல்லாம் வந்து பேசுறதா? என்னையா இது? ஆட்சி எவ்வளவு பிரமாதம் நடக்குதுங்கிறதுக்கு நம்ம இப்ப நான் வழியில வந்துகிட்டு இருக்கேன். அந்த ரோட்ல ராஜ்பவன் பக்கத்துல திரும்பின ரோடெல்லாம் ஜெகஜோதியா லைட் எரியுது. எங்க பார்த்தாலும் தோரணம் கட்டி இருக்குது, எங்க பார்த்தாலும் மக்கள் சாரியா வந்துகிட்டு இருக்காங்க. இதை விட என்ன வேணும்? இதுதான் வளர்ச்சி. இவ்வளவு பேர் வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, கூட்டத்தை கேட்கறதுக்கு வந்து இருக்கிறாங்க. இவ்வளவு இந்த புகழ்ச்சியை நாங்க சொல்லிதான் அவங்களுக்கு தெரியுமா? இருந்தாலும் கேட்கணும். நம்முடைய தலைவர் புகழை வந்து பேசுறதுக்கு 2 பேர் வர்றானுங்க, கேட்டு பார்ப்போம். இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா அதுதான் வெற்றி. அவர் கருணாநிதி சொன்னார், ராஜாக்கள் எல்லாம் வந்து புகழ்ந்து பேசுகிறார்கள். ராஜாக்கள்லாம் சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டுறவங்க தான். சக்கரவர்த்தி ஸ்டாலின் வந்து நாங்க கப்பம் கட்டுறோம், அது என்ன தப்பு இருக்குது? ஸ்டாலின் பேர் சொல்றதுக்காக கோச்சிக்காதீங்க. அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க தெரியுமா? தலைவர் கலைஞர் வந்து அவருடைய முதல் மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார். அழகிரி அவருடைய அரசியல் ஆசான். பட்டுக்கோட்டை அழகிரியுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திமுகவினுடைய பெருசாக இணைத்துக் கொண்டு அவருடைய வழியிலே தான் அவர் சென்றார். அவர் ஞாபகார்த்தமாக தன்னுடைய மூத்த மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கம்யூனிசத்தின் மேல் இருந்த பாலா காதலும் தீரா பற்றும் காரணமாக அன்றைக்கு இரும்பு மனிதன் என்று போற்றப்பட்டு பெரிய ரஷ்யாவினுடைய சர்வாதிகாரியாக விளங்கி அமெரிக்காவை ஆட்டங்காண வைத்த ஸ்டாலினுடைய பெயரை தன்னுடைய 2வது மகனுக்கு வைத்தார். கடைசியாக தமிழ் மீது இருக்கின்ற தன்னுடைய பற்றை காட்டுவதற்காக தமிழ் அரசு என்று தன்னுடைய கடைசி மகனை பெயர் வைத்தார். இப்படி அந்த மாதிரி அவருடைய குடும்பத்தில் பெயர்களுக்கு எல்லாமே ஒரு காரணங்கள் இருந்தது. அந்த வழியில இரும்பு மனிதர் என்று என்ற பெயரை கொண்ட தன்னுடைய 2வது மகனை அவர் வாரிசாக நியமித்த போது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. முதல்வர் அவர்களை நான் வந்து பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு தெரியும். அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது கோபாலபுரத்து இளைஞர்கள்லாம் சேர்த்து கொண்டு அந்த கோபாலபுரத்தில் சின்ன சின்ன தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டு இருப்பார். அப்புறம் வந்து தேர்தல் நாடகம் ஒன்று, திண்டுக்கல் தீர்ப்பு என்ற ஒரு நாடகம் எல்லாம் போட்டார். அப்புறம் சினிமாவில் நடித்தார். இதெல்லாம் ஒரு பக்கம். தன்னை படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்தார். அவர் அரசியலுக்கு வருவதை பல சமயங்களில் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வரணுமாங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இருக்கலாம். அழகிரி அரசியலுக்கு வரணும்னு நினைச்ச போது கலைஞர் அதை வந்து பெருசா ரசிக்கல. அப்ப என்ன பண்ணாருன்னா, அழகிரி எங்க வீட்டுக்கு தான் அனுப்பிச்சாரு. ராஜாராம் கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்டாரு. ராஜாராம் எல்லாம் பேசிட்டு சிண்டிகேட் வங்கி, ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அழகிரியை கேஷியராக பணி நியமனம் செய்வித்து 1 வருஷம் ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவருக்கு கேஷியராக பணிபுரிந்தார். அதற்கு பிறகுதான் அதை விட்டு அரசியலுக்கு வந்தார். அதே போல ஸ்டாலினுக்கு சொன்ன போது அப்பதான் அந்த பிரான் கல்ச்சர் இறா வளர்ப்பு திட்டம்லாம் வந்த போது அதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு ஐடியா கொடுத்த போது அதை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, தமிழரசு எடுத்துக்கொண்டார்கள், அவர் செய்தார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருக்கு ஆட்சியினுடைய வந்து ஒரு நுணுக்கங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவரை மாநகராட்சி மேயர் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொள்ளுங்கள். ஆட்சி முறை என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, நிர்வாகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவரை மேயராக போட்டு அவரை உட்கார வைத்தார்.
இன்றைக்கு என்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறேன். என் சொந்த அனுபவம். என்னுடைய கல்லூரியில் நான் ஒரு பல்கலைக்கழகமும் கல்லூரியை சேர்ந்த ஒரு கல்லூரியில் நான் மருத்துவனாக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். 3 மாணவிகள் வந்தார்கள். அவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த எங்களுடைய பொறியியல் கல்லூரியில் மாணவிகள். அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தபோது கேட்டேன், எப்படி கல்லூரி ஃபீஸ் எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்படி சமாளிக்கிறீங்கன்னு. சார், நாங்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கட்ட போனால் கல்லூரி கட்டடத்தை அரசாங்கமே கட்டி கொடுக்கிறது என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது ஆடி போயிட்டேன். பெண் கல்வி மலைவாழை அல்லவோ கல்வி, அதை வாயார உண்ணுவாய் போ என் புதல்வியின் பாரதிதாசன் போனா அந்த பழத்தை உரிச்சு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து அப்படி என்னோட பணியாற்றி கொண்டிருந்த 2 மாணவிகள் அவர்களே உருவாக்கிய ஒரு கருவி, இரத்த பரிசோதனை கருவி. ரத்தத்தை எடுக்க வேண்டியதில்லை, விரலை அப்படியே அந்த எந்திரத்தில் கையை விட்டால் ஹீமோகுளோபின், இரத்த வெள்ளணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், பிளேட்லெட்ஸ், இது 4ஐயும் 2 நிமிஷத்தில் காட்டிவிடும். ரத்தம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருவியை நாங்கள் அந்த பெண்கள் செய்தார்கள். அதற்கு நிதி உதவி கிடைக்கும் என்று சொன்ன போது இங்க இருக்கிற ஈக்காடு தங்களில் இருக்க அந்த இதுக்கு அந்த அலுவலகத்துக்கு சென்றோம். அங்க 30 பேர் இது போல ஆண்டர்பிரனர்ஸ் உட்கார்ந்து இருந்தார்கள். அவங்க எல்லாம் இவ்வளவு பேருக்கு மத்தியில் நமக்கு என்னத்தை கிடைக்கும் போது என்னத்தை கேட்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போய் உட்கார்ந்து இருந்தோம். நான் போய் உள்ள எங்களை அழைச்ச ஒரு வீட்டுக்கு போய் அந்த ஒரு பெண், காயத்ரிங்கிற பெண், அவங்க கிட்ட போய் கேன்டீன் எங்கம்மா இருக்குதுன்னு கேட்டேன். எதுக்கு சார்? நாங்க காஃபி குடிக்கலான்னு நினைக்கிறேன், நீங்க கூப்பிடுறதுக்கு. நாங்களே காஃபி கொடுப்போம் சார், உட்காருங்க. அரசாங்க அலுவலகம், நாங்களே காஃபி கொடுப்போம். இப்படியே கூட ஒரு காலத்தில் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்களாம் கோட்டைக்கு போயிருந்தீங்களோ இல்லையான்னு தெரியாது. அந்த காருக்கு உட்கார்ந்து இருப்பார், நம்ம ஃபைல் ஒரு டேபிள்ல மேலேயே இருக்கும். சார் இந்த ஃபைல் தான் சார், எல்லாம் தெரியும், இருங்க. அப்படியே நின்றுகிட்டே இருக்கணும், உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு போறேன், காஃபி நாங்கள் கொடுக்குறோம் சார். கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா பசிக்குது சாப்பிடலான்னு பார்க்குறோம், கேன்டீன் இப்போது எங்கே இருக்குது? சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம் சார். உணவும் போட்டாங்க. உணவும் போட்டு என்னுடைய மாணவிகளாக இருந்து இப்போ என்னுடைய உதவி பேராசிரியர்களாக பணிபுரிகின்ற அந்த 2 பேர் பிரசன்டேஷன் பண்ணுறோம். நான் கூட உட்காந்துருக்கிறேன். முடிச்ச உடனே 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இம்மீடியட். இதுதாங்க சாதனை. எங்கேயும் தேடி போகல, யாரையும் பிடிக்கல, ஒரு அரசியல்வாதியை பிடிக்கல, ஒரு அதிகாரியை பிடிக்கல, யாரையும் பார்க்கல. நேரா போன யாருன்னு தெரியாது, கொடுத்தாங்க. இதுதாங்க சாதனை. இதுதான் சாதனை. ரங்கராஜ் பாண்டே சார் உட்காந்துருக்காரு, எனக்கு அவருக்கு 1000கணக்கான சண்டை நடந்திருக்கு. அவர் நேர் எதிர்முகாமை சேர்ந்தவர், அவர் வந்து உட்காந்துருக்காரு. ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு அவர் செய்கிற சேவைக்கு அவர் கைகூப்பி வழங்கணும். அந்த அளவுக்கு பல அடித்தட்டு மக்களை எல்லாம் மேம்படுத்துகிற இதை செய்கிறார். சாணக்கியா என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அவர் அதுக்கான பாராட்டுகள். எனக்கெல்லாம் என்னோடு இருந்து பணியாற்றி கொண்டிருந்த காயத்ரி என்பவர் தான் அவரோட உதவியா இருக்கிறாரு. அவங்க நானும் பேசிக்கிட்டு இருப்போம். அடிக்கடி என்னை கேட்பாங்க. அப்படிப்பட்ட அவங்கெல்லாம் அவர் இன்னைக்கு பேச வந்திருக்கிறார். என்ன பேச போறாருன்னு தெரியல, என்ன காலவார போறாரோ, நல்லபடியா பேச போறாரோ தெரியல. அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஆக இதுல கொடுத்திருந்தது எதிர்முகாமில் இருப்பவர் கூட பாராட்டுகின்ற இதுன்னும் போது ரங்கராஜ் பாண்டே வந்தது அப்படித்தான் நான் பாக்குறேன். கரெக்டா இல்ல, நீங்க பேசும்போது சொல்லிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் மேயர், துணை மேயர் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்கள்லாம் மேடையில் இருந்த போது பேசியிருக்கிறத நாங்க கேட்டிருக்கிறோம். இவங்க 2 பேரும் புதுசன் என்னையும் பிரியன் அவர்களையும் சொன்னாரு. நாங்க அரசியல் மேடைக்கு வந்ததில்லை, ஆனா அரசியல்ல வேட்டையாடப்பட்டிருக்கிறேன். மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறாங்க. மொழியை கத்துக்கிறதுலயே உன் மொழியை செலவு பண்ணினா மிச்சத்தை எப்பயா கத்துக்குவ? நீ 240 மொழிகள் இருக்குது உலகத்துல, அத்தனையும் கத்துக்குவியா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பெருன்னு ஒரு நாடு தென் அமெரிக்காவில், முழுக்க ஸ்பானிஷ் மொழி. மியாமிங்கிற புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற மியாமிங்கிற ஏர்போர்ட்ல ஏறி பிளேனுக்குள்ளார உட்கார்றேன், பெருநாட்டு பிளேன்ல உட்கார்றேன். அங்கேயே ஸ்பானிஷ் மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே காலி. ஏரோஸ்பேஸ் கிட்ட காஃபி கேட்கறதுக்கு தெரியல எங்களுக்கு. அதுவா கருணையோட கொடுத்துச்சு. ஏர்போர்ட்ல இறங்குறோம், கைகால் ஓடலை, யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல. காஃபி குடிக்கணும், தண்ணி வேணும்,
நன்றின்னு சொல்லணும். அவன் மிஸ்டர்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும் ஒண்ணுமே புரியல. 3 நாள்ல எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். தேவைப்பட்டுச்சு. காஃபி பாலோட காஃபி வேணும், கஃபே கோலச்சே ஸ்பானிஷ். காஃபிக்கு பால் வேணாம், கஃபே ஓலே முடிஞ்சு போச்சு. மிஸ்டர் கிடையாது, சீனர். மிஸ் கிடையாது, சினோரிட்டா. தேங்க்யூ, கிரேஷியஸ், அக்வா, வாட்டர். 5 கத்துக்கிட்டோங்க. அதுக்காக நான் 40 வயசுல தென் அமெரிக்கா போவேன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் எனக்கு இந்திய ஸ்பானிஷ் சொல்லி கொடுப்பியா நீ? என்னையா மும்மொழி கொள்கை? அறிவு கட்டத்தனமா இல்ல. இதை படிக்கலன்னா எனக்கு காசு கொடுக்க மாட்டானா? யாரையா நீ சொல்றதுக்கு? ஏன் காசை எடுத்துக்கிட்டு நீ கொடுக்க மாட்டியா? யாரு யார் அப்பா வீட்டு காசு? அந்த 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 அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தூங்கி கிடந்த தமிழினத்தை தட்டி எழுப்பி விட்டாய் நீ. நன்றி, தேங்க்யூ. பேசு. நீ பேசலாம் நான் வருவேன். நீ பேசத்தான் நான் எதிர்வேன், குதிப்பேன், பாய்வேன். எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருந்தது. என்னடா 65 வந்து அது 8ஆம் கிளாஸுங்கிறாரு. நான் மருத்துவக் கல்லூரி மாணவன். எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி தளபதி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு கொண்டு போய் விட்டார்களோ அதே நிலைமை தான் எனக்கு. என்னுடைய அண்ணன் ராஜாராம் வந்து அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்க என்னை போட்டு வேட்டையாடுது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயா சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்டல்ல, ஸ்டான்லி ஹாஸ்டல்ல உள்ள வந்து என்ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் இன்னைக்கு பொள்ளாச்சியில பெரிய டாக்டரா இருக்காரு. அவரே என்னை கூட்டிட்டு போய் நிக்க வச்சுக்கிட்டாங்க. ஒரு அறை இன்னைக்கு வந்து தலை சுத்திக்கிட்டு இருக்கு அந்த அடி. அப்பேற்பட்ட ஒரு அறை. திமுகவுடைய மாணவர் அணி தலைவர் யாருங்கிறாரு? சத்தியமா தெரியாது. திமுகவில் மாணவர் அணின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது எனக்கு. ஏயா என்னை போட்டு உயிர் எடுக்கிற? இவர் அரைஞ்ச அறையில என்னுடைய வார்டன் வீட்டில இருந்து அவர் மேல இருந்து பார்த்துட்டார். அமானுல்லா பேகன் அவர் இறங்கி வந்துட்டார். போலீஸை பார்த்தார். யாருடைய அனுமதியோடு நீங்க உள்ள வந்தீங்க ஹாஸ்டலுக்குள்ள? With whose permission you entered into my campus? Did you seek the permission from the dean? Did you ask me? How dare you come and hit my student? அவ்வளவுதான். அடுத்த சொல்லிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடியாண்டாங்க. எங்க ஸ்டான்லி ஹாஸ்டல் வந்து கோட்டை மாதிரி இருக்கும். 20 அடி உயர செவுரு. ஒரு கதவை சாத்திட்டாங்க, வெளியே போக முடியாது. சொல்லிட்டாரு, உயிரோட போகணுன்னா இப்படியே போயிடு, இல்லாட்டி கதவை சாத்திடுவோம், பசங்க உள்ள தீர்த்துருவாங்க. இந்த அன்னைக்கு காங்கிரஸ் மைட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த போலீஸை எதிர்த்து நின்னார் எங்க வார்டன். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸு, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி, மதுரை மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் ராணுவம். அதைத்தான் சொல்லுவாங்க, அவர்கள் ராணுவத்தையே சந்தித்தவர்கள். நான் அன்னைக்குதான் முதல் முறையா ஒரு இதை அந்த AK-47 போடுற இதெல்லாம் முதல் முறையா அப்பதான் பார்த்தேன். ஆக இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்தும். அந்த போராட்டத்தை எல்லாம், அந்த உணர்வுகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தூண்டி விடாமல் மறந்து விட்டோமோ என்ற ஒரு பயம் இருந்தது. நாம் சரியான முறையில் நம்முடைய இளைஞர்கள் வழிகாட்ட தவறி விட்டோமா என்ற ஒரு அச்சம், ஒரு பயமே இருந்தது. நன்றி அந்த ஒன்றிய அமைச்சருக்கு. தட்டி எழுப்புனையா நீ. அதுக்கு மேல நம்ம ஊர்ல ஒரு காமெடி பீஸ் இருக்குது. பெட்ரோல் வெடி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு, சரியா போகல. அப்புறம் முழங்கால் தண்ணியில வந்து ஒரு போட்டு ஒன்று ஓட்டு, இதை பாருங்களா அப்படின்னுச்சு, அதுவும் ஓடல. அப்புறம் வந்து பஞ்சால செஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிச்சு, அதுவும் ஓடல. அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லிச்சு, அறிவாலயத்தில் இருக்கும் செங்கல் எல்லாம் எடுத்து நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், செங்கல் வியாபாரத்துக்கு வந்துருக்கு, ஓடல. இது மாதிரி காமெடி பேசுகள் எல்லாம் எதிர்கட்சியா வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி ஆட்சி பண்றது? ஒரு இந்த இடத்துல நான் வந்து ஒரு இதை சொல்றேன், எல்லா இதுலயும் யூடியூப்ல சொன்னதுதான், எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியா இருக்காது. அதனால தளபதி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சியை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சிக்கணும். இது எதனால சொல்றேன்னா, நேரு அவர்கள் ஆட்சியில் இருந்த போது எதிர்கட்சியே அது இந்தியாவில் இல்லை. அவரே ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு, எதிர்கட்சி இல்லைன்னா நான் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன், சரியா போயிட்டு இருக்கேன், தப்பா போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாம போயிடும். ஒரு எதிர்கட்சியை உருவாக்குகின்ற போதுதான் ராஜாஜி வந்து நேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சுதந்திர கட்சி ஆரம்பிச்சார். அதுதான் பல்வேறு பரிணாமங்களை இது பண்ணிக்கிட்டு போய் பாஜக கிஜாக்கெல்லாம் மாறி வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்தா எதிர்கட்சியை காணோம். இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு, கண்ணு கட்டினவரும் எதிர்கட்சியே காணோம்னுச்சு. இன்னைக்கு நடக்குதுயா. பேச வர்ற ஐயா, உன் பேச்ச கேட்ட சிரிப்பு வருது.
பள்ளிக்கூடத்து பையன் சிரிக்கிறான், பிஸ்கட் கொடுக்குற, தேவையா உனக்கு? புள்ள பிடிக்கிறவன ஆட்டம். மும்மொழி கொள்கை எதுக்கு? மும்மொழி கொள்கை எதுக்காக? வந்து நீட் தேர்வு. நான் படிக்கல எம்பிபிஎஸ், நான் டாக்டர் கெட்டு போயிட்டேனா? பிச்சை எடுக்கிறேன்னா? எனக்கு வைத்தியம் தெரியலையா? உலக சுகாதார கழகம் WHO இந்திய பிரதிநிதியா போனது எய்ட்ஸுக்காக, உலக வங்கியினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக போனவன் நான் அமெரிக்காவுக்கு. அமெரிக்க அரசாங்கனுடைய உதவி பணத்தோடு சியாட்டில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் போய் மேற்படிப்பு படித்தவன் நான். அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இது ஸ்காலர்ஷிப், இந்திய அரசாங்கம் இல்லை. நீட் தேர்வா படிச்சு பாஸ் பண்ண நான் எம்பிபிஎஸ். நீட் தேர்வுனா என்னன்னு தெரியாது. பிளஸ் டூல வாங்கின மார்க்கை நீ கேவலப்படுத்துற. நீட் தேர்வுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எவ்வளவு தெரியும் தெரியாது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்வு நடக்குது, ஹிந்தி படிப்பை பத்தி ஒரு தேர்வு நடக்குது. 90% மாணவர்கள் தோல்வி. அந்த 90 தோல்வி அடைந்த 90% மாணவர்களும் நீட் தேர்வில் வெற்றி. எங்க சாடுறான் தெரியுமா? மெடிக்கல் காலேஜில், சென்னையில் இருக்கிற நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. நம்ம பசங்களுக்கு கிடைக்கிறது சத்தீஸ்கர்லயும் உத்தராகண்ட்லயும் இருக்கிற குடிச்சையில் நடந்துகிட்டு இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் நம்ம பசங்களுக்கு இடம் கிடைக்குது. இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்கறது? அதனாலதான் தீர்மானம் போட்டார். இந்த நேரத்தில் மதிவதனிங்கிற இந்த திராவிட கழக பெண்ணை நான் மிகவும் மகிழ்ந்து பாராட்டுகிறேன். அந்த பெண்ணுகிட்ட இன்னொரு பெண்ணு கேட்கிறாங்க, எங்களுடைய இனத்தையே நீங்கள் அமைக்க வைத்து விட்டீர்கள், எங்கள் இனத்துக்கு சட்டமன்றத்தில் இடமில்லை, அமைச்சரவையில் இடமில்லை, ஏன்னா எங்கள் ஒதுக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம், இது நியாயமான ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ சட்டமன்றத்தில் இல்லை, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு போனாக்கா கவர்னர் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கார், போட மாட்டேங்கிற. சரி, அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனா அங்க யார் ஜட்ஜி உட்காந்துருக்கா? ஆள் உட்காந்துருக்காரு. அப்புறம் 234 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் காலியாகி உன்னுடைய ஆக்கிரமிப்புல தான் நாங்க இருக்கிறோம் சொல்லிச்சு அந்த பொண்ணு. இன்னைக்கு அதை எதிர்த்து நிற்கிறார். டீலிமிட்டேஷன் கமிட்டி, தொகுதி வரையறை, அதுல என்ன சாமர்த்தியம் பாருங்க. ஹிந்தி பேசுற இடத்துக்கு 400 சீட்டா ஏத்தி அதை வெளியில சொல்லாம நமக்கு 150 இருந்ததை 200 ஆக்கிட்டாங்க. உனக்கு 200 கொடுத்துருக்கம்பா, எதுக்கு 300 இருந்த நீ 400 வர? 400 பேருக்கு இருக்கும்போது இந்த 200 MP போய் என்ன பண்ண முடியும் உங்களால? என்ன பண்ணாலும் உங்க தீர்மானம். டெல்லிக்கு போய் நீங்க தாஜ்மஹாலை பார்த்துட்டு, ரெட் ஃபோர்ட்டை பார்த்துட்டு, அங்க சாந்தினி சவுக்ல வந்து லஸ்ஸி குடிச்சிட்டு வர்றதை தவிர வேற என்ன பண்ண முடியும் உங்களால? 200 எம்பிக்களும் அங்க போய் பிரயோஜனம் இல்லை. ஏறத்தாழ நம்மளை பிரிச்சு விட்டுட்டாங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு. ஹிந்தி கத்துக்கலான்னா உனக்கு இந்தியாவில் இருக்க இடம் இல்லைன்னு சொன்னா நன்றி ஐயா. நாங்க அந்த காலத்துல அதைத்தான் சொன்னோம். நீ தான் வந்து பிரிவினை கேட்டாக்கா உள்ள தெளிப்புடன் சத்தம் போட்டதுனால நாங்க பேசாம இருந்தோம். அண்ணா அழகா சொன்னார், பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, ஒத்தி வைத்து இருக்கிறோம், கைவிட்டு விடவில்லைன்னாரு. இன்னைக்கு நீயே வர்ற வேணாங்கிற, விட்டு நான் போறேன், ஏன் உயிர் எடுக்கிற? அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து சில சமயங்கள்ல வந்து தலைவர் அவர்களை பார்த்து நான் பேசணும் கூட நினைக்கிறது, ஏன் ஆனா பிறந்தது தப்பா? மேயர்னு கேட்டா அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் இவ்வளவு இடம் விடுறாங்க. மாசம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துடுறீங்க, படிக்கிறதுக்கு உதவி பண்றீங்க, வேலை தேடுறதுக்கு உதவி பண்றீங்க. நான் ஆம்பளையா பிறந்து நான் என்னதான் பண்றது? எங்க போனாலும் பஸ்ல ஏற முடியல, பஸ்ல ஆம்பளைக்கு பஸ் இல்லை. இதெல்லாம் வந்து அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லணும். ஆண்களையும் கொஞ்சம் பாதுகாத்துங்க, எங்களையும் கொஞ்சம் பாருங்க, பாவமா இருக்கிறோம். தயவு செய்து இங்க இருக்கிற தாய்மார்கள் தயவு செய்து கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க. இன்னைக்கு நாங்க தடுமாறுறோம், ஆனா பிறந்ததுக்கு நினைச்சு அழுகுறோம். இப்படி பண்ணி விட்டியே அப்படி. ஏறத்தாழ வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் எப்படி வர்றாங்கன்னாக்கா, பெண் பார்க்க போயிட்டு இருந்தோம், இப்ப மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க. என்ன அது ஒன்றும் தேராது போல் இருக்க, போய் லெட்டர் போடுறோம், யாரு பொண்ணு வீட்டுல. என்ன ஆச்சு? என் காலத்திலேயே இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும், இப்ப நினைச்சு வருத்தப்பட்டு இன்னும் மோசமா போறதுக்கு போய் சேர்ந்துடணும் பயமா இருக்குது. ஆக இதையெல்லாம் மனசுல வச்சுக்கணும்.
பெண்கள் இது எதுக்காக சொன்னேன்னா, புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் உள்ளே வரல, ப்ரீகேஜியில் இருக்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அடா பாவி, பிளேன்ல யாரையோ கூட்டிகிட்டு போன நீ எல்லாம் வந்து பேசுறதா? என்ன என்னையா இது? உனக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நீ மாட்டிக்கிட்ட ஒரு படத்துக்கு 150 சொல்லிவிட்டா பிடிச்சி விட்டா அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்துருச்சு. நீ என்ன பண்ணுவ? உன்னை கட்டாயப்படுத்தி உள்ள கூப்பிடுறாங்க. மொத்தமே 4 கூட்டம் தான் போட்டிருக்க. அதுக்குள்ளார பேசுறதுன்னா திமுக அழிந்து விடுமா? திமுக மிரட்டல் உண்டா? ஒண்ணுமில்லைங்க. இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி கேட்டார், மழை வெள்ளத்தில் சாலைகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை தெரிவதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னாரு. உதயநிதி அவர்கள் அழகா சொன்னார், ரோட்ல போய் பாரு, தண்ணி நிக்கல, முடிஞ்சு போச்சு. வீராவேசமா முழங்கினார், அப்படியே சுருண்டு போயிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை. கலைஞர் அழகா எழுதியிருக்காருங்க, பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.